ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னென்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அண்டர் வாட்டர் ஹல் கிளீனிங், ஷிப்போட ஹல் கிளீனிங் பண்ணுறது எப்படி, அதோடைய ப்ராசஸ் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். போஸ்ட் அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ அது ரெண்டும் எப்படி இருக்கும், அண்டர் வாட்டர் ஹல்லில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபோட்டோஸ் தான் நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ ஹல் கிளீனிங்க்கு முன்னாடி எடுக்கிற அந்த ஃபோட்டோஸ். இதை பாருங்கள், முக்கியமாக ஷிப்போட ஸ்பீடு ரிடியூஸ் ஆக முக்கியமான காரணத்தில் ஒன்று தான் இந்த சீ க்ரோத். இந்த சீ க்ரோத்தை எடுத்தால் தான் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் ஷிப்போட ஸ்பீடு கண்டிப்பாக கொஞ்சமாவது இதாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சீ க்ரோத் ஆகி ஃபுல்லாக அது மறைஞ்சிருக்கு. இந்த பச்சை பச்சைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஃபுல்லும் சீ க்ரோத் தான். இதே இந்த சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் ஃபுல்லாக இதாக சீ செஸ்ட்டோட செக்ஷனையும் இங்கே தான் இருக்குது. லோ ஹை ரெண்டுமே கீழே தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரொப்பலரோட அந்த எண்டு பாட்டு பாருங்கள், ப்ரொப்பலரில் ஃபுல்லாக எவ்வளோ ஆயில் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சீ க்ரோத் அதில் இருக்குது. இதே மெயின் காஸாக இருக்கும். நம்ம ப்ரொப்பலரோட ப்ரொப்பல்ஷன் சிஸ்டத்தையே நிறைய இதுவாக எஃபெக்ட் ஆகும். அதனால் இதை க்ளீன் பண்ணுறது இப்போது வருஷத்துக்கு ஒரு தடவை மேபி க்ளீன் பண்ணலாம், இல்லை 2 வருஷத்துக்கு வரைக்கும் க்ளீன் பண்ணலாம். இப்போ கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ் ஹல் கிளீனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக அவங்க எல்லாத்தையுமே அந்த சீ க்ரோத் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க அந்த மெஷினை வச்சு. நான் எடுக்கிற மெஷினை நான் உங்களுக்கு காமிக்கல, ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் காமிக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராசஸ் எடுக்க என்னால் முடியலை. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த ஃபோட்டோஸும் இந்த ஃபோட்டோஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த போட் ப்ளக், அந்த ஷிப்போட கீழ்ப்பகுதியில் இருக்க அந்த ப்ளக் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி அந்த சீ செஸ்ட் எல்லாமே அந்த சீ க்ரோத் எல்லாமே எடுத்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இனி இதுக்கப்புறம் அந்த ப்ரொப்பலரை பாருங்கள், ப்ரொப்பலர் எந்த அளவுக்கு அவங்க ஷைனிங்காக பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணும்போது ஷிப்போட ஸ்பீடு, அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் குறைஞ்சி ஸ்பீடு அதிகமாக கொடுக்க நிறைய வாய்ப்புகள் அதிகம். அந்த டிராஃப்ட் மார்க் உங்களுக்கு தெரியுது, நேரமே இதுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அந்த சைடெல்லாம் அந்த எந்த எல்லாம் சீ க்ரோத் இருந்துச்சோ அதெல்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ கொஞ்சம் அடுத்த ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.